இந்திய கடற்படை 3 சக்தி வாய்ந்த உள்நாட்டு கப்பல்களை சேர்த்துள்ளது. அவற்றின் உண்மையான பலம் எவ்வாறு அவை ஒன்றிணைந்து செயல்படுகின்றன என்பதில்தான் உள்ளது. INS சன்சோதக் கடலடியை வரைபடமாக்கி முக்கியமான நீரியல் தரவுகளை சேகரிக்கிறது. இது நடவடிக்கைகள் துவங்குவதற்கு முன்பாக கடற்படை போர்க்களத்தை புரிந்து கொள்ள உதவுகிறது. INS அக்ரே எதிரி நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிந்து செயலிழக்க செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது கடலோர பகுதிகளில் இந்தியாவின் நீருக்கடியில் பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்துகிறது. INS துனகிரி ஒரு நவீன மறைமுக போர்க்கப்பலாகும். இது மேம்பட்ட ஏவுகணைகள், உணர்விகள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளுடன் போரில் ஒரு மேன்மையை வழங்குகிறது. தனித்தனியாக ஒவ்வொரு கப்பலும் ஒரு தனித்துவமான பங்கை வகிக்கின்றன. ஒன்றாக அவை வரைபடமாக்கவும் கண்டறியவும் தாக்கவுமான ஒரு ஒருங்கிணைந்த வலையமைப்பை உருவாக்குகின்றன. இந்த மூவர் கூட்டணி கடல்சார் கள விழிப்புணர்வு, நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு போர் மற்றும் முன்னணி போர் தயார் நிலை ஆகியவற்றை மேம்படுத்துகிறது. கொல்கத்தாவில் பிரதமர் நரேந்திர மோடியால் துவங்கி வைக்கப்பட்ட இந்த கப்பல்கள் இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் கடற்படை நவீனமயமாக்கல் முயற்சிகளுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை குறிக்கின்றன. இதன் மூலமாக ஒரு செய்தி தெளிவாக உள்ளது. இந்தியா வெறும் கப்பல்களை சேர்க்கவில்லை. இது எதிர்காலத்திற்காக மேலும் அறிவார்ந்த, ஒருங்கிணைந்த மற்றும் திறன்மிக்க ஒரு கடற்படையை கட்டமைத்து வருகிறது.